பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலிஹி வஸஹபி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹஸ்ருடைய தொடர்ச்சி பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 8 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதன் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லில்ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீன உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் வஅம்வாலிஹிம் யப்தகூன ஃபலலம் மினல்லாஹி வரில்வானம் வயன்ஷுரூனல்லாஹ வரசூலஹு உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். எவர்கள் தம் வீடுகளையும் தம் சொத்துக்களையும் விட்டு வெளியேற்றப்பட்டனரோ அந்த ஏழை முஹாஜிர்களுக்கும் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் அப்பொருளின் பங்குண்டு. அவர்கள் அல்லாஹ்வின் அருளையும் அவனது திருப்பொருத்தத்தையும் தேடுகிறார்கள். இன்னும் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தாம் உண்மையாளர்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஃபைவுக்கு தகுதியானவர்கள் மற்றும் முஹாஜிர்கள் மற்றும் அன்சார்களின் சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறார். ஃபைவில் ஒரு பகுதிக்கு தகுதியான தேவையுடைய மக்களின் பிரிவினரையும் அல்லாஹ் கூறுகிறான். அல்லதீன அஹ்ரஜூ மின் தியாரிஹிம் வஅம்வாலிஹிம் யப்தகூன ஃபலலம் மினல்லாஹி வரில்வானா. தங்கள் வீடுகளிலிருந்தும் தங்கள் சொத்துக்களிலிருந்தும் வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லாஹ்விடமிருந்து அருட்கொடைகளையும் அவனுடைய நல்ல பொருத்தத்தையும் தேடுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வின் அங்கீகாரத்தையும் அவனது அருளையும் தேடி தங்கள் வீடுகளை விட்டு புறப்பட்டு மக்களை எதிர்த்தவர்கள். வயன்ஷுரூனல்லாஹ வரசூலஹு உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உதவுபவர்கள் அத்தகையவர்கள் தாம் உண்மையாளர்கள். அதாவது அவர்கள் சொல்லிலும் செயலிலும் உண்மையாளர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் முஹாஜிர்களின் தலைவர்கள் ஆவார்கள். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் அடுத்த அன்சார்களை புகழ்ந்துரைத்து அவர்களுடைய நல்லொழுக்கம், தகுதி மற்றும் கண்ணியத்தை வலியுறுத்தினான். தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னுரிமை அளித்ததையும் பொறாமை கொள்ளாமல் இருந்ததையும் அவன் குறிப்பிட்டான். உயர்ந்தோனாகிய அல்லாஹ் கூறுகிறான். வல்லதீன தபஊ தார வல் ஈமான மின் கப்லிஹிம். மேலும் இது அவர்களுக்கு முன்பே வீடுகளை கொண்டிருந்த மற்றும் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உரியது. புலம்பெயர்ந்தவர்கள் அங்கு வருவதற்கு முன்பே ஹிஜ்ரத் செய்யப்பட்ட நகரத்தில் வசித்தவர்களையும் பல முஹாஜிர்களுக்கு முன்பே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இது குறிக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், எனக்கு பிறகு வரும் கலீஃபாவுக்கும் முதன்மையான முஹாஜிர்களின் உரிமைகளையும் சிறப்புகளையும் அறிந்து அவர்களின் கண்ணியத்தை காக்குமாறு நான் பரிந்துரைக்கிறேன். மேலும் ஹிஜ்ரத் நகரத்தின் வசித்து முன்கூட்டியே ஈமானை ஏற்றுக்கொண்ட அன்சாரிகளிடம் கருணையுடன் இருக்குமாறு நான் அவர்களுக்கு பரிந்துரைக்கிறேன். அவர்களின் நன்மை செய்பவர்களிடமிருந்து வரும் நன்மையை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்களின் தவறு செய்பவர்களை மன்னிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் அல் புகாரியில் பதிவு செய்துள்ளார். அல்லாஹ் கூறுகிறான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம். தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வருபவர்களை நேசிக்கிறார்கள். இது அவர்களின் தங்களின் பெருந்தன்மை மற்றும் கண்ணியமான நடத்தை காரணமாக தம்மிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நேசித்தார்கள் என்றும் தங்கள் செல்வத்தால் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள். முஹாஜிர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் யாரிடம் ஹிஜ்ரத் செய்து வந்தோமோ அவர்களை போன்ற மக்களை நாங்கள் சந்தித்ததே இல்லை. பற்றாக்குறை காலங்களில் எங்களுக்கு ஆறுதல் அளித்து செழிப்பான காலங்களில் நல்ல மனதுடன் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு போதுமானவர்களாக இருந்து தங்கள் செல்வத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுக்கு பதிலாக அவர்கள் முழு நன்மை பெற்று விடுவார்களோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், இல்லை, அவர்கள் அவ்வாறு பெற மாட்டார்கள். அவர்கள் செய்ததற்காக நீங்கள் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் வரை. இந்த அறிவிப்பு மற்ற நூல்களில் இல்லை. அல் புகாரி அவர்கள் இதை பதிவு செய்துள்ளார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை அழைத்து அல் பஹ்ரைனை அவர்களுக்கு பங்கிட்டு கொள்ள சொன்னார்கள். அதற்கு அன்சாரிகள் கூறினார்கள், எங்கள் முஹாஜிர் சகோதரர்களுக்கு இது போன்ற ஒரு பங்கை நீங்கள் கொடுக்கும் வரை நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், ஒருவேளை வேண்டாம், ஆனால் விரைவில் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் மக்களை நீங்கள் காண்பீர்கள். எனவே என்னை மறுமை நாளில் சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள். இந்த அறிவிப்பு அல் புகாரி அவர்கள் மட்டுமே பதிவு செய்துள்ளார்கள். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள், அன்சாரிகள் நபியிடம் கூறினார்கள், எங்களுக்கு எங்கள் முஹாஜிர் சகோதரருக்கு இடையில் எங்கள் பேரீச்சமரங்களை பங்கிடுங்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களிடம் கூறினார்கள், நீங்கள் மரங்களை பராமரியுங்கள், பழங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு முஹாஜிர்கள், நாங்கள் செவியேற்றோம், கற்றுப்பற்றோம் என்று கூறினார்கள். இதை அல் புகாரி அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். وَلَا يَزِيدُونَ فِي صُدُورِهِمْ حَاجَةً مِّمَّا أُوتُوا மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவற்றிற்காக தங்கள் உள்ளங்களில் எந்த பொறாமையும் காண மாட்டார்கள். அதாவது அல்லாஹ் அன்சாரிகளுக்கு மேலாக முஹாஜிர்களுக்கு கொடுத்திருந்த சிறந்த தகுதி, அந்தஸ்து அல்லது உயர்ந்த தரம் காரணமாக அன்சாரிகளுக்கு முஹாஜிர் மீது எந்த பொறாமையும் இருக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவை. கதாதா மற்றும் இப்னு ஸைத் ஆகியோரின் கருத்துப்படி முஹாஜிர்களுக்கு சாதகமாக அளிக்கப்பட்டவற்றை குறிக்கிறது. وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَاصَّةٌ தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்கள் சொந்த தேவைகளை கவனிப்பதை விட தேவையுடையவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் முன்னுரிமை அளித்தார்கள். மேலும் தங்களுக்கு முன்பாக மக்களுக்கு கொடுக்க தொடங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒருவர் தேவையிலும் சிரமத்திலும் இருக்கும்போது கொடுக்கப்படும் தர்மமே சிறந்த தர்மமாகும். கொடுக்கும் செல்வத்தின் மீது பிரியம் இருந்த போதிலும் தர்மம் செய்கிறார்கள். ஆனால் அது அவங்களுக்கு உண்மையிலேயே தேவை என்பதாலோ அல்லது அதை அவர்கள் வைத்திருக்க வேண்டியது அவசியமோ என்பதாலோ அல்ல. முன்னோர்கள் தங்களுக்கு தேவையும் தாங்கள் தர்மம் செய்யும் பொருளின் அவசியமும் இருந்த போதிலும் தங்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய செல்வம் முழுவதையும் தர்மமாக வழங்கிவிட்டார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள், உன் குடும்பத்துக்காக நீ என்ன வைத்திருக்கிறாய்? அதற்கு அவர்கள், நான் அவர்களுக்காக அல்லாஹும் அவனுடைய தூதரையும் வைத்திருக்கிறேன் என்று கூறினார்கள். இக்ரிமா பின் அபி ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் காயமடைந்த மற்ற 2 போராளிகள் அல் யர்முக் போரின் போது காயமடைந்திருக்கும் போது அவங்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டது. அவர்களில் ஒவ்வொருவரும் அந்த தண்ணீரை காயமடைந்த மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவர்கள் கடுமையாக காயமடைந்து தண்ணீருக்காக ஏங்கிய போதிலும் அவ்வாறு செய்தார்கள். தண்ணீர் 3வது நபரை அடைந்த போது அவரும் மற்ற 2வரும் இறந்து விட்டார்கள். அவர்களின் யாரும் அந்த தண்ணீரை குடிக்கவில்லை. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக, மேலும் அவர்களை தன்னை பொருந்திக் கொள்ள செய்வானாக. அல் புகாரி அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, வறுமை என்னை வாட்டுகிறது என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கள் மனைவியரிடம் அந்த மனிதருக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வர ஒரு தூதரை அனுப்பினார்கள். ஆனால் அவர்களிடம் எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்று இரவு இந்த நபரை அழைத்து விருந்தளிப்பவர் யார்? அவ்வாறு செய்பவருக்கு அல்லாஹ் தன் கருணையை வழங்குவானாக. ஒரு அன்சாரி மனிதர், நான் அல்லாஹ்வின் தூதரே என்று கூறினார். எனவே அவர் அந்த மனிதரை தன் மனைவியிடம் அழைத்து சென்று அவரிடம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளியை தாராளமாக உபசரி என்று கூறினார். அதற்கு அவர் மனைவி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என் குழந்தைகளை உணவை தவிர நம்மிடம் வேறு எதுவும் இல்லை என்று கூறினார். அதற்கு அவர், உன் குழந்தைகள் இரவு உணவு கேட்டால் அவர்களை தூங்க வைத்துவிடு, பிறகு விளக்கை அணைத்துவிட்டு நாம் இன்று இரவு பசியுடன் படுத்துக் கொள்வோம் என்று கூறினார். அவர் சொன்னதை அவள் செய்தாள். காலையில் அந்த அன்சாரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றபோது அவர்கள் கூறினார்கள், இன்னார் மற்றும் அவரது மனைவியின் செயலைக் கண்டு அல்லாஹ் விரும்பி ஆச்சரியப்பட்டான் அல்லது சிரித்தான். பின்னர் அல்லாஹ் அருளினான், وَيُؤْثِرُونَ عَلَى أَنفُسِهِمْ وَلَوْ كَانَ بِهِمْ خَصَاصَةٌ மேலும் தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் தங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். அல் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை தனது சஹீஹ் நூலில் மற்றொரு பதிவு செய்துள்ளார்கள். அந்த தோழரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு ஆவார்கள். அல்லாஹ் அவர்கள் பொருந்து கொள்வானாக. அல்லாஹ் சொல்றான், وَمَن يُوقَ شُحَّ نَفْسِهِ فَأُولَٰئِكَ هُمُ الْمُفْلِحُونَ மேலும் எவர் தன் உள்ளத்தின் கஞ்சத்தனத்தை
கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறாரோ அத்தகையவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுபவர்கள் வெற்றியும் நல்வாழ்வும் பெற்றுவிட்டார்கள் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. இமாம் அஹ்மத் அவர்கள் ஜாஃபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள். அநீதி இழப்பதை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநீதி என்பது மறுமை நாளின் இருள்களாக இருக்கும். கஞ்சத்தனத்தை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் கஞ்சத்தனம் உங்களுக்கு முன் இருந்தவர்களை அழித்தது. அது அவங்களை இரத்தம் சிந்தவும் அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டதை ஹலாலாக்கி கொள்ளவும் தூண்டியது. இந்த ஹதீஸ் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஒரு மனிதர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவங்களிடம் கூறியதாக சொன்னார்கள், அபு அப்துர் ரஹ்மானே, நான் எனக்கே அழிவை தேடிக்கொண்டோனோ என்று அஞ்சுகிறேன். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அல்லாஹ்வின் கூற்றை நான் கேட்கிறேன், மேலும் நான் ஒரு கஞ்சனாக இருக்கிறேன், எதையும் அரிதாகவே கொடுக்கிறேன். அதற்கு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அது குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்ட கஞ்சத்தனம் அல்ல, அது உங்கள் சகோதரின் செல்வத்தை சட்டவிரோதமாக அபகரிப்பது தொடர்பானது. உன்னிடம் இருப்பது கருமித்தனம், ஒரு கருமியாக இருப்பது உண்மையில் ஒரு தீய விஷயம். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். மேலும் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் கூறினார்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கும் ஈமானில் எங்கள் முந்தி சென்ற எங்கள் சகோதரர்களுக்கும் மன்னிப்பளிப்பாயாக. மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக எங்கள் உள்ளங்களில் எந்த வெறுப்பையும் ஏற்படுத்தாதே. எங்கள் இறைவா, நீ மிக இரக்கம் உள்ளவன், பெரும் கருணையானவன். ஃபைவில் ஒரு பகுதியை பெறுவதற்கு மிகவும் தகுதியான ஏழைகள் கொண்ட மூன்றாவது வகை முஃமின்கள் இவர்கள்தாம். இந்த மூன்று வகையினரும் முஹாஜிர்கள், அன்சாரிகள் மற்றும் அவர்களின் நேரிய வழியை சிறப்பாக பின்பற்றியவர்கள். வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன, மேலும் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் கூறுகிறார்கள், அதாவது அவர்கள் கூறும் கூற்று, ரப்பனா இஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூ பில் ஈமானி வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லன். எங்கள் இறைவா, எங்களுக்கும் ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்ற எங்கள் சகோதரர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக. எங்கள் உள்ளங்களில் எந்த வெறுப்பையும் ஏற்படுத்தாது, அதாவது கோபம் அல்லது பொறாமை. அல்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம், ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக எங்கள் இறைவா, நீயே மிக இரக்கமுள்ளவன், பெரும் கருணையாளன். உண்மையில் சஹாபாக்களை சபிக்கும் ராபிதாக்களுக்கு ஃபைஉ பணத்தில் எந்த பங்கும் இல்லை என்று அறிவிக்க இமாம் மாலிக் அவர்கள் இந்த மதிப்புமிக்க வசனத்தை ஒரு அழகான முறையில் பயன்படுத்தினார்கள். ஏனென்றால் அல்லாஹ் இங்கே விவரித்துள்ளவர்கள் கூறுவது போன்று நட்பண்பு அவர்களிடம் இல்லை. ரப்பனா இஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமானி வலா தஜல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். எங்கள் இறைவா, எங்களுக்கும் ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்ற எங்கள் சகோதரருக்கும் மன்னிப்பளிப்பாயாக. மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக எங்கள் உள்ளங்களில் எந்த வெறுப்பையும் ஏற்படுத்தாத. எங்கள் இறைவா, நீ மிக இரக்கம் உள்ளவன், பெருங்கருணையாளன். இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூறியதாக பதிவு செய்துள்ளார்கள், அவர்களுக்காக சஹாபாக்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருமாறு அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் அவர்களை சபித்தார்கள். பிறகு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள், வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம் யகூலூன ரப்பனா இஃபிர் லனா வலிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். மேலும் அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கும் ஈமானில் எங்களுக்கு முந்தி சென்ற எங்கள் சகோதரர்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக. மேலும் ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக எங்கள் உள்ளங்களில் எந்த வெறுப்பையும் ஏற்படுத்தாதே. இன்ஷா அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.